ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? வெண்டைக்காயை கழுவிட்டு சின்ன சின்னதாக லேசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அந்த வளவளப்பு தன்மை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாகவே வதங்கிடும். அதுக்காக இப்போது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே கடாயில் 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சமாக சீரகம் சேர்த்து பொரிய விடுங்க. இப்போது சின்ன வெங்காயம், வரமிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லாவே வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியும் சேர்த்து வதக்குங்க. தக்காளி நல்லாவே வதக்கி எடுத்துருங்க. இப்போது வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், வரமிளகாய் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூளையும் சேர்த்து நல்லாவே வதக்கிடுங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தொளித்து மூடி வச்சுருங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது வெண்டைக்காய் வெந்ததுக்கப்புறமா கிளறி விட்டு அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலையும் சேர்த்து கொஞ்சமாக தேங்காய் பூவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பொட்டுக்கடலை பவுடர் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.